விஜய் கட்சியின் சார்பா போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் விஜய் மாதிரியே ஒரு ஆளை ரெடி பண்ணிக்கிட்டு இன்னைக்கு குளத்தூர்ல பரப்புரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா விஜயை விட அவர் சுறுசுறுப்பா தான் இருக்கிறாரு. கூலிங் கிளாஸ் போட்டு விட்டுறாங்க, அவரை வச்சு பரப்புரை பண்றாங்க. அவர் இப்போ கையாட்டுறாரு, பேசுறதுலாம் இல்ல, கையாட்டுறாரு. என்ன பண்றாங்க? இன்னும் சிலர் என்ன பண்றாங்க, விஜய் பொம்மையை பக்கத்துல வச்சுக்கிட்டு இதாங்க விஜய், விஜய் வருவாருன்னு எதிர்பார்க்காதீங்க, அவருடைய பொம்மை தான் வரும் அப்படின்ற மாதிரி பொம்மையை வச்சுக்கிட்டு பரப்புரை பண்றாங்க. எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை பாருங்க அந்த கட்சியினருக்கு. விஜய் சொன்னதை கேட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டு இவ்வளவு பண்ணும்போது இந்த விஜய் வந்துட்டு எந்த விதமான பொறுப்பும் இல்லாம அவர் பாட்டுக்கு படுத்துடுறாரு, எதையும் சொல்றது இல்லை. என்னதான் அவருக்கு பிரச்சனை? உடல் பிரச்சனையா, மனசுல பிரச்சனையா, என்ன பிரச்சனை? ஒண்ணுமே புரியல. வணக்கம் தோழர்களே, ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைகளுக்கு பின்னான நடந்த இந்த தேர்தலில் புதுவையிலும் கேரளத்திலும் அஸ்ஸாமிலும் இன்றைக்கு வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. இந்த வாக்குப்பதிவு இந்த நாளில் மிகப்பெரிய அளவிற்கு வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு 90 விழுக்காட்டை தாண்டி வாக்குகள் பதிவாகும் என்று புதுவையில் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை 83% தான் அதிகபட்சம். போனது 2021 தேர்தலில் பதிவாச்சான். இன்னைக்கு 5 மணி நிலவரப்படி 87% வந்துருச்சு. இதை 90 விழுக்காட்டை தாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவிற்கு வாக்குப்பதிவு ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்து வருகிறது. இப்போ வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடக்குது. 90% தாண்டும். அது என்ன காட்டுது அப்படின்னோம்னா, ஒரு புது எதிர்பார்ப்பை மக்களிடையே இந்த தேர்தல் உண்டாக்கி இருக்கிறது. அது காங்கிரஸ் பிஜேபியை தாண்டி அது எதிரொலிக்குமா அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தமிழ்நாட்டு அரசனுடைய சாதனை அப்படின்றது பக்கத்தில் இருக்க புதுவை மக்களுக்கு ஒரு ஏக்கமாகவே பார்த்துருக்குறாங்க. அவங்க இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை, வயசானவங்களுக்கான அந்த உதவித்தொகை, இப்படி ஏகப்பட்டது, அப்புறம் பேருந்து பயணம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னா இங்கேயும் திமுக ஆட்சி வந்தால் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாகி இருக்கிறதோ அப்படின்ற அளவிற்கு தான் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு அங்கே இருந்துச்சு. ஸோ அது அவர்களை அந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏன்னா என்ன காரணம் இந்த அளவிற்கான வாக்குப்பதிவுக்கு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பகுப்பாய்வு விடயமாகும். இது ஒன்று. இதே மாதிரி அஸ்ஸாம்லையும் மிக அதிக அளவிற்கு வாக்குப்பதிவு ஆகி கொண்டிருக்கிறது. கேரளத்தில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு அதிகரிக்கிறது மட்டுமில்ல, காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2 முறை தொடர்ந்து அடுத்தடுத்து இடதுசாரி ஆட்சி தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் ட்ரெண்ட் மாறிடுச்சு. மறுபடியும் அங்கே இடதுசாரிகள் தான் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது நிலைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வாக்குப்பதிவு அப்படின்றது மிகப்பெரிய அளவிற்கு, இந்த வாக்குப்பதிவு உயர்ந்திருப்பது அப்படின்றது ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். இது தமிழ்நாட்டிலையும் பிறகு பெங்கால்லையும் எதிரொலிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு பக்கம். 2வது, திரு விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் முந்தா நாள் வந்துட்டு நெல்லையில பரப்புரை பண்ணாரு. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு கடலூர்ல பரப்புரை பண்ணணும், தேர்தல் பரப்புரை பண்ணணும். அதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கி வச்சாங்க. ஆனால் கேன்சல் பண்ணி விட்டாரு. ஏன் எதுக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கு முன்னாடி சைதாப்பேட்டை டி நகரில் பரப்புரை பண்ணணும், அதையும் கைவிட்டார். அதுக்கு முன்னாடி வில்லிவாக்கத்தில் பரப்புரை பண்ணணும், கைவிட்டுட்டார். அதுக்கு வேற வேற ஏதோ பிரட்டி காரணங்களை சொல்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணமே சொல்லலை. ஏன் விஜய் வெளில வர்றதில்லை அப்படின்ட்டு. இப்போ அங்கே நெல்லையில் பேசும்போது, தூத்துக்குடி அந்த பகுதியில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் எப்பொழுதும் போல திமுக மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு எதுவும் ரெலவெண்ட் இல்லை, எதுவும் அடிப்படையும் இல்லை, எதுவும் உண்மையும் இல்லை, அவர் பாட்டு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அவருடைய முகம்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பயங்கரமாக உப்பி இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருந்துச்சு. உடம்பெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வேர்த்துலாம் போச்சு அவருக்கு. அப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உடனே மறுநாளே ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாலும்
எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் 70 வயசுக்கு மேற்பட்டவங்க. அவங்கெல்லாம் காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பரப்புரை பண்றாங்க. ஸ்டாலின் காத்தால பார்த்தீங்கன்னா மக்களேடி நடந்து போயிட்டு பேசுறாரு. அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. அப்புறம் 7 மணிக்கு ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் போயிட்டு பேசுறாரு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, கனிமொழி பேசுறாங்க, இன்னும் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஆனா இவர் மட்டும் ஒரு மீட்டிங்ல அதுவும் ஒரு 19 நிமிஷம் தான் பேசினாரு. தூத்துக்குடியில திரும்பி வந்துட்டாரு. ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தவர் தான். அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்லை, வெளியில வரவே இல்லை. நாளைக்கு அவர் வந்துட்டு காரைக்குடியில் பேசுவதா சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியின் சார்பா போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் விஜய் மாதிரியே ஒரு ஆளை ரெடி பண்ணிக்கிட்டு இன்னைக்கு குளத்தூர்ல பரப்புரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா விஜயை விட அவர் சுறுசுறுப்பாக தான் இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு கூலிங் கிளாஸை போட்டு விட்டுறாங்க. கூலிங் கிளாஸை போட்டு விட்டுட்டு அவரை வச்சு பரப்புரை பண்றாங்க. அவர் இப்போ கையாட்டுறாரு, பேசுறதுலாம் இல்லை, கையாட்டுறாரு. என்ன பண்றாங்க மாதிரி இன்னும் சிலர் என்ன பண்றாங்க, விஜய் பொம்மையை பக்கத்துல வச்சுக்கிட்டு இதாங்க விஜய் வருவாருன்னு எதிர்பார்க்காதீங்க, அவருடைய பொம்மை தான் வரும் அப்படின்ற மாதிரி பொம்மையை வச்சுக்கிட்டு பரப்புரை பண்றாங்க. எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை பாருங்க அந்த கட்சியினருக்கு. விஜய் சொன்னதை கேட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டு இவ்வளவு பண்ணும்போது இந்த விஜய் வந்துட்டு எந்த விதமான பொறுப்பும் இல்லாம அவர் பாட்டுக்கு படுத்துடுறாரு, எதையும் சொல்றதில்லை. என்னதான் அவருக்கு பிரச்சனை? உடல் பிரச்சனையா, மனசுல பிரச்சனையா, என்ன பிரச்சனை? ஒண்ணுமே புரியல. எதையும் சொல்றதும் இல்லை. ஆனா அவருடைய கட்சியின் சார்பாக ஒரு 2-3 நாள் எங்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பில் குறைபாடு ஆய்ப்புனாங்க. அதெல்லாம் கூட நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். விஜய்க்கு என்ன பிரச்சனை, விஜயால் தான் மற்றவர்களுக்கு பிரச்சனை அப்படிலாம் சொன்னோம். ஆனா ஒண்ணுமே வரல. சைதாப்பேட்டையிலேருந்து விட்டுட்டு போனாரு, ஏன் வரவே இல்லை? அதுவும் சொல்லல. டி நகருக்கு ஏன் வரல? எதுவும் சொல்லலை. இப்ப பாத்தீங்க அப்படின்னோம்னா இன்னைக்கு கடலூர் ப்ரோக்ராம் கேன்சல். நாளைக்கு காரைக்குடி ஒரு போனாதான் தெரியும், காரைக்குடிக்கு போறாரா வராரா என்ன அப்படின்றது தெரியும். ஒருவேளை ஃப்ளைட்ல போயிட்டு ஒரு மணி நேரம் பயணம் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும்தான் பரப்புரை பண்ணுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு இன்னும் தெரியல. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்பி இவ்வளவு ரசிகர்கள் தேவையில்லாமல் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து அவர் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கவனிக்க வேண்டியது. ஒரு வீட்டில் என் விஜய் ரசிகன் அப்படின்ற வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன் நிலை மறந்து பைக்கில் இன்னொருத்தனை கூட்டிக்கிட்டு அப்படியே போய் நெருக்கமாக போய் இடிபட்டு விழுந்து ஒரு பையன் விக்னேஷ்ன்ற ஒரு பையன் தஞ்சாவூர்ல இறந்தது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்கு? அவரால் என்ன செய்ய முடியும்? அவருடைய கட்சியே கட்டமைக்கல, வேட்பாளர்கள் யாருன்னு அவருக்கே தெரியாது, பார்த்து எல்லாத்தையும் படிக்கிறாரு. இப்படிப்பட்டவரை நம்பி ஒரு அரசியல்ல மக்கள் வரல, மக்கள் ஓட்டு போட போறதில்ல, அவர் ஜெயிக்கவும் போறதில்ல. ஆனா இந்த ரசிகர்கள் இருக்காங்களே இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? விஜய்னு போயிட்டு நீங்க என்ன ஆவீங்க? உங்களுடைய நேரம் விரயமாகிறது மட்டும் இல்லை, உங்களுடைய உயிருக்கே வந்துட்டு நீங்களே உல வச்சுக்கிறீங்களே. யோசிங்க. இவ்வளவு பேரை அறிவிச்சுட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நின்றுதான் ஒரு வேட்பாளர் அறிமுகம் பண்ணாரு. பண்ணிவிட்டு எல்லாரும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அதில் 2 வேட்புமனு தாக்கல் ரிஜெக்டடு வேற, 2 தொகுதியில போட்டியே இல்லை. எப்படி எதை ஃபில்லப் பண்றதுன்னு தெரியல. அது விஜய்க்கே தெரியல, அப்புறம் மற்றவங்களுக்கு எங்கேருந்து தெரிய போகுது? இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருக்கணுமா இயங்கணுமா அப்படின்றது ரசிகர்களே நீங்கள் சிந்தியுங்கள், முடிவெடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.